அயம் அமரக, இவன் அமரன். அயம் அஜ அஜல அஜலக, இது மலை. அது ஜ இல்ல ச, அச்சலஹா. அச்சலகா, இது மலை. அயம் பாதக, இது கால். அயம் ஆலயக, இது கோவில். அயம் ஈசக, இவர் இறைவன். அயம் காகக, இது காகம். அயம் ஆகாஷக, இது ஆகாயம். அயம் பாலக, இவன் சிறுவன். அயம் மாதவ, இவர் திருமால். மாதவக, இவர் திருமால். அயம் யாச்சக, இவர் யாசகன். வெரி குட், நல்லா வாசிங்க வஸ்லாஸ். ஸ்ரீனிவாசன் சுவாமி இந்த 10 வாசிங்க பார்க்கலாம். ஓகே. இயம் ஆஷா, இது ஆசை. இயம் உமா, இவள் உமா. இயம் ரமா, இவள் ரமா. இயம் பாமா, இவள் பாமா. இயம் மாலா, இவள் மாலா. இது மாலை. இது மாலையா? சரி, இல்ல மாலான மாலை, இது மாலை. ஓகே. இயம் இயம் லதா, இது கொடி. இயம் கமலா, இவள் கமலா. இயம் ராதா, இவள் ராதா. இயம் சாரதா, இவள் சாரதா. இயம் பாலா, இவள் சிறுமி. வெரி குட், நல்லா வாசிங்க சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், थैंक यू சுவாமி. நமஸ்தே குருஜி. நமஸ்தே. கொஞ்சம் லேட் நானு. நமஸ்தே அடியன். நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஐ வில் பி a listener. ஓகேயா? லிசன் பண்ணுங்கம்மா. Thank you. வெரி குட். மைதிலி ராமசுவாமிமா. நான் இப்பதான் சொன்னேன் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் டிராவல் பண்ணுங்க. சாந்தினி மகாதேவன்மா. சொல்லுங்க சார். நீங்க இந்த 10 வார்த்தைகள் வாசிங்க பார்க்கலாம். இதம் ஆசனம், இது ஆசனம். இதம் அமரம், ஆமரம். ஆபரணம், ஆபரணம். இது நகை. இதம் ஜலம், இது தண்ணீர். இதம் வனம், இது காடு. இதம் கமலம், கமலம். இதம் ஆனனம், இது முகம். இதம் பவனம், இது வீடு. இதம் நகரம், நகரம். இதம் பாயசம், இது பாயசம். இதம் தனம், இது செல்வம். வெரி குட், நன்னா வாசிங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாந்தினிமா இந்த 2 வார்த்தைகள் அப்படியே வாசிருங்க. இதம் பானகம், இது குடிநீர். இதம் பழம், இது பழம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுக்கு அப்புறமா இருக்கிறது நேற்று நம்ம வாசிச்சோம் இல்லையா? இதுல டவுட் இருக்கா? இந்த பேராகிராஃப்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி இந்த பேராகிராஃப் ஒரு தடவை வாசிக்கிறீங்களா? குறிப்புன்னு இருக்கேன். வாசிக்கிறேன் ஜி. வாசி. குறிப்பு. சம்ஸ்கிருத பாஷையில் 3 லிங்கங்கள் உண்டு. அவை பும்லிங்கஹ, ஸ்திரீலிங்கஹ, நபும்சகலிங்கஹ. பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். அதாவது ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் எனப்படும். ஹிந்தியில் 2 லிங்கங்கள் தான், ஆண்பால் மற்றும் பெண்பால். தமிழை போல பொருளை தழுவி மட்டும் லிங்கங்கள் அமையாமல் சம்ஸ்கிருதத்தில் சொற்களை தழுவி லிங்கங்கள் அமைகின்றன. வெரி குட். அடுத்தது. சம்ஸ்கிருதத்தில் மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு புது அம்சம்,
இரு பொருளை தனித்து குறிப்பிடும் த்விவச்சனம். இரு கண்கள், இரு காதுகள், இரு கைகள், இரு கால்கள், கணவன் மனைவி இருவரை சேர்த்து சொல்ல பயன்படும் தம்பதி முதலிய இயற்கையில் ஜோடியாகவே அமைந்து உள்ளனவற்றை குறிப்பிட இது உதவுகிறது. எனவே ஒரு பெயர் சொல் ஏற்று வேற்றுமைகளில் ஒருமை, இருமை, பன்மை என்று 8x3 = 24 சொற்களாக மாறுபடும். சம்ஸ்கிருதத்தில் புதிய அம்சமான த்விவச்சனம் கற்பது மிக எளிதே. வினை சொற்களுக்கு நான், நீ, அவன் என்ற 3 நிலைகளை குறிப்பிட 3 புருஷர்களாக பிரிக்கப் பெறும். வெரி குட். இந்த 8x3 24 சொல்றாருல, ஆமா, அது எப்படி வருது சார்? ஏன்னா 3 இது into 3 9 வரும் இல்லையா? அந்த 8x3 இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சரியா? அந்த 8x3 24 அப்படின்னு சொல்றாலே அது என்னதுன்றது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இப்போ இங்க வந்து பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷான்னு 3 இருக்கே. இதுதான் இந்த கடைசியில சொன்னது. வினை சொற்களுக்கு நான், நீ, அவன் என்ற 3 நிலைகளுக்கு குறிப்பிட 3 புருஷர்களாக பிரிக்க பெறும் சொன்னா இல்லையா? அதுதான் இது 3. சரியா? பிரதம புருஷா அப்படின்னா 3rd person. அந்த 3rd person யாரு அப்படின்னா யாரோ ஒருத்தர், மூணாவது மனுஷர் நம்ம பேசுவோம் இல்லையா? அவரை நம்ம பிரதம புருஷகான்னு சொல்லுவோம். சரி, மத்தியம புருஷகான்னு யாரை சொல்லுவோம்? யாரு நீங்க பேசிட்டு இருக்கும் போது லிசனரா இருக்காளோ அந்த லிசனர் தான் வந்து மத்தியம புருஷகா. யார் ஒருத்தர் பேசிட்டு இருக்காளோ, நான் பேசுறேன், நான் ஆடுறேன், நான் விளையாடுறேன், நான் ஓடுறேன் அப்படின்னு யார் சொல்றாளோ அவாதான் ஃபர்ஸ்ட் பர்சன், அவாதான் உத்தம புருஷகா. புரியுறதா? இல்ல சுவாமி, எனக்கு ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்லுங்களேன். நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன். இப்போ ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறேன். நான் உங்ககிட்ட சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறேன்னும் போது நான் ஸ்பீக்கர், நீங்கள் லிசனர். பேசப்படும் பொருள் எதை பத்தி? சமஸ்கிருதத்தை பத்தி இல்லையா? அப்போ பேசுறவர் ஃபர்ஸ்ட் பர்சன். புரியுறதா? ஓகேவா? அத கேட்டு இருக்கிறவர் செகண்ட் பர்சன். எதை பத்தி பேசுறப்போ 3rd person. ஆமாவா இல்லையா? ஓகே, புரியுறதா? இது இந்த 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 3 கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பர்சன், லிசனர் இஸ் தி செகண்ட் பர்சன், and subject is the 3rd person. ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு சமஸ்கிருதத்துல பேர் சொல்லுவாளா இல்லையா? இப்ப எப்படி வந்து மாஸ்குலின் ஜெண்டர் ஆண் பால் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து புல்லிங்கம்னு பேர் வச்சிருக்காளா இல்லையா? ஸ்திரீலிங்கம் ஃபெமினின் ஜெண்டருக்கு பெண் பால்னு பேர் வச்சிருக்காளா இல்லையா? ஆமா. அதே மாதிரியே நியூட்டர் ஜெண்டர் ஒன்றன் பால், அதுக்கு நபும்சகலிங்கம்ன்ற பேர் இருக்கா இல்லையா? ஆமா. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இங்க என்ன பேர் அப்படின்னா உத்தம புருஷஹா. என்ன பேரு? உத்தம புருஷஹா. சரி, செகண்ட் பர்சன், த பர்சன் ஹூ இஸ் லிசனிங், அவர்தான் மத்தியம புருஷஹா. மத்தியம புருஷ. ஓகே. ஓகேவா? சரி, நம்ம யார பத்தி பேசுறோம்? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமியை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமின்றவர் 3rd person. ஆமாவா இல்லையா? ஆமா. அவருக்கு ஒரு பேர் சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருப்பாளா இல்லையா? ஆமா. அவருக்கு பேர் பிரதம புருஷஹா. பிரதம புருஷா. ஓகே. புரியுறதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க உங்களை வச்சு நான் சொல்றேன், ஸ்ரீனிவாசன் சுவாமி என்கிட்ட பேசிட்டு இருக்கார் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமியை பத்தி. இப்ப நீங்க சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் பர்சன், யார் செகண்ட் பர்சன், யார் 3rd person சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்ரீனிவாசன். கரெக்ட். செகண்ட் பர்சன் டீச்சர். வெரி குட். பிரதம புருஷா வந்து ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி. கரெக்டா சொன்னீங்க. அப்ப ஸ்ரீனிவாசன் சுவாமி உத்தம புருஷா, ஸ்ரீராம் கேட்டு இருக்கிறவர் மத்தியம புருஷா, ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமியை பத்தி பேசுற அவர் பிரதம புருஷா. புரியுறதா? கரெக்ட். சரி, இந்த டாபிக்ல வேற யாருக்கு டவுட் இருக்கு?
இல்ல சுவாமி எங்களுக்கு புரியல, ஒன்னும் ஒரு தடவை சொல்லுங்கன்னா நான் சொல்றேன். ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு புரிஞ்சுதா? மாலத்திமா, சாந்தினிமா, எனக்கு இன்னொரு சொல்லுங்க சார். புரிஞ்சுது. சரி, சாந்தினிமாவுக்கு நான் புரியல, அதனால ஒன்னும் ஒரு தடவை சொல்றேன். சரியா? சாந்தினிமா, சொல்லுங்க சார். நீங்க வந்து தேவி பாலா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கம்மா. ஓகே. யார் பேசுறது? சாந்தினி. சரி, அவதான் ஸ்பீக்கர். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரி, யார்கிட்ட பேசுறீங்க? தேவி பாலா. தேவி பாலாமா யாரு இப்போ இங்க? செகண்ட் பர்சன். லிசனர் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். நீங்க 2 பேரும் மாலத்திமாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. யார பத்தி பேசுறீங்க? மாலதி மேம். அந்த மாலத்திமா யாரு? 3வது பர்சன். 3rd பர்சன். ஓகேவா? சரி, அப்ப நீங்க சம்ஸ்கிருதத்துல இப்ப எனக்கு சொல்லணும், சாந்தினி மகாதேவன் மாவ என்னன்னு சொல்லுவீங்க? உத்தம புருஷக. கரெக்ட். சரி, கேட்டு இருந்தாலே தேவி பாலாமா, அவளை என்ன சொல்லுவீங்க? மத்தியம புருஷக. வெரி குட். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே மாலத்திமாவை பத்தி, அந்த மாலத்திமா பிரதம புருஷக. அவ்வளவுதான். புரியுதா? புரியுது சார். ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களை குழப்பிக்கவே வேண்டாம். பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா. உத்தம புருஷா அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், மத்தியம புருஷா செகண்ட் பர்சன், பிரதம புருஷா 3rd பர்சன். இல்ல சுவாமி, ஒன்னும் எனக்கு டவுட் இருக்கு, ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா, அந்த உத்தம புருஷாக்கு நேரா ஐ, நான் அப்படின்னு எழுதிருங்க. என்ன எழுதுங்க? ஐ, நான். அப்ப நீங்க என்ன புரிஞ்சு கூடாது, உத்தம புருஷானாவே ஐன்னு அர்த்தம் இல்ல. புரிஞ்சுதா? உத்தம புருஷாக்கு நேரா ஐ, ஐ அப்படின்னும் போது எப்பயுமே த ஸ்பீக்கர். புரியாதா? நான் பேசுறேன் அப்படின்னா நான். அப்ப அந்த ஐ, அவர் தான் உத்தம புருஷா. சரி, அவர் எதிராளி கிட்ட பேசுவாரா இல்லையா? ஆமா சார். யூ ஜஸ்ட் லிசன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த யூ அது யாரை ரெஃபர் பண்ண போறது? மத்தியம புருஷா. அப்போ உத்தம புருஷாக்கு நேரா ஐ மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. ஐ, வி, வினா ப்ளூரல் இல்லையா? நான், நாம் 2 வரும் இல்லையா? அவ்வளவுதான். மத்தியம புருஷா இல்ல, யூ, யூ ஆல், அவ்வளவுதான் வரும். புரியுறதா? சரி, அப்ப இந்த பிரதம புருஷால் என்ன வரும்? நான் யார பத்தி எல்லாம் பேசுறேன்னா அவ எல்லாம் வருவா. அதுதான் 3rd பர்சன். புரியுறதா? புரியுது சார். வேற யாருக்கு ஒண்ணு கன்ஃபியூஷன் இருக்கு? இந்த வி ஆளுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுங்க சார். அதேதான் அவனு கேட்க வந்தேன் சார். நீங்க வந்து உத்தம புருஷாக்கு வந்து யூ, நான், ஐ சொன்னேன் சார். ஐ, வி சொன்னேன். அப்புறம் மத்தியம புருஷாக்கு வந்து என்ன சொன்னேன்? யூ ஆல். அப்புறம் 3rd பர்சன், அது 3rd பிரதம புருஷாக்கு. பிரதம புருஷாக்கு யார் சொல்லுவேன்? சொல்லுங்க. சஹா, அயம். இப்ப நம்ம பார்த்தோமே, அயம்னா இவன்னு பார்த்தோமே இல்லையா? இவன், இவன், அவன், அவள், இவள், இவர், அவர், ராமன், கிருஷ்ணன், எல்லாம். வி ஆளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எதுமா? வி ஆல். வி ஆல்கா? வி ஆல் வராது கண்ணா. இல்ல அதாவது ஐ சொன்னோம் இல்லையா, அது மாதிரி வி நாங்கங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்றேன். See, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு டீமா இருக்கோம்மா. யாரெல்லாம் ஒரு டீமா இருக்கோம்? இங்க இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராம்ல ஆரம்பிச்சு கடைசியா இருக்கக்கூடிய ரமா நரசிம்மன் அம்மா வரைக்கும் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் ஒரு டீம். அப்ப இந்த டீம் எப்பயுமே என்ன சொல்லும்? நாங்கள் சமஸ்கிருதம் கற்பவர்கள், நாங்கள் சமஸ்கிருதம் எழுதுபவர்கள், சொல்லுவோமா இல்லையா? ஆமா. சரியா? அதுதான் வி ஆல். புரியுறதா? ஓகேவா? சரி, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? எதிரில தெலுங்கு கத்துக்கிறவா ஒரு 10 பேர் இருக்கா. யார் இருக்கா? தெலுங்கு கத்துக்கிறவா. அந்த 10 பேர்கிட்ட இந்த 10 பேர் அப்படியே கூட்டமா பேசுறோம். என்ன பேசுறோம்? நாங்க எல்லாரும் சமஸ்கிருதம் பேசுறவா, நீங்க எல்லாரும் தெலுங்கு பேசுறவா, சொல்லுவோமா இல்லையா? ஆமா. அப்போ நாங்கள்னு நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு உத்தம புருஷன் வரதா இல்லையா? புரியலையா? சப்ஜெக்ட் லாங்குவேஜ் ஐபி. இப்ப ஐபி எங்க வந்து தெரியாது. புரியுது. இந்த இடத்துல உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? வந்துருச்சு சார். எஸ் சார். சரி,
நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? தெலுங்கு கத்துக்கிறவா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவ ஒரு 10 பேர் எதிரில நின்று இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? யூ ஆல் ஸ்பீக்கிங் தெலுங்கு, யூ ஆர் லேர்னிங் தெலுங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். யார் சொல்றது? நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாரும் தான் வி ஆல், எதிரில இருக்கிறவா எல்லாரும் யூ ஆல். சரியா? சரி, இப்ப கான்வர்சேஷன் என்ன ஆறுது? சம்ஸ்கிருதம் படிக்கிற நம்ம எல்லாரும் தெலுங்கு பேசுறவா கிட்ட உருதுவை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உருது பேசுறவங்க எல்லாம் என்ன ஆயிடுவா? அவ்வளவுதான், தே ஆல். அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஐ, வி, யூ, யூ ஆல், தே. புரியுதா? எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். ஓகே இல்ல சார். எனக்கு ஸ்டில் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா நான் போர்ட்ல கூட எழுதி காமிக்கிறேன். ஒண்ணும் போர்ட்ல பிரச்சனை இருக்கான்னு இல்ல சார். இல்ல சார் புரிஞ்சு. போர்ட்ல காமிச்சா அதிகமா இருக்கும். போர்ட்ல எழுதி காமிக்கணுமா? ஆமா சார். சரி, எழுதி காமிக்கிறேன். நோ ப்ராப்ளம். இந்த போர்டு தெரியறதா உங்களுக்கு? தெரியுது சார். இப்போ சரி, நான் இந்த இடத்துல எழுதுறேன். என்ன எழுதுறேன்? ஃபர்ஸ்ட் பிரதம புருஷஹா. So, I mean, போர்டுக்கு லைட் இல்ல, which is போர்டு எழுதுறது கிளியரா தெரியல. போர்டு தெரியறது, பிரதம தெரியறது, புருஷஹா கிளியரா இல்ல. இப்போ பரவாயில்ல, தெரியறதா? நல்லா தெரியுது. வெரி போயிடுது, திருப்பி போயிடுது. ஓ, ஏன் இது மாதிரி இருக்கு? நீங்க எங்களை பார்க்க அது கிட்ட வருது, நல்லா தெரியுது. ஓ, நீங்க போன் கிட்ட வந்து கேமரா கிட்ட வந்தீங்கன்னா கிளியரா இருக்கு. அது ஆஃப் பண்ணு, அது ஆஃப் பண்ணு. இப்ப தெரியறதா? இப்ப நீங்க உங்களை பிங்க் பண்ணுங்க சார், அப்பதான் கிளியரா தெரியும். இல்லம்மா, இப்ப என்ன பண்றது சார்? அது கிளியரா தெரியுது. பின் பண்ண உடனே தெரியுது. You are moving. உங்களை பிங்க் பண்ணா தெரியும். தெரியறதா? எஸ் சார், சூப்பரா தெரியுது சார். பிரதம புருஷஹா. இந்த பிரதம புருஷஹா அப்படின்னா தேர்ட் பர்சன். என்னமா? தேர்ட் பர்சன். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் நம்ம யார சொல்லுவோம்? யார பத்தி பேசுறோமோ அவதான் தேர்ட் பர்சன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம கிட்ட இல்லாதவளை பத்தி, நம்மளோட இல்லாதவளை பத்தி பேசுறது. கரெக்ட். சரியா? சரி, இப்போ ஸ்ரீராம் என்கிற நான் சமஸ்கிருதம் கற்பவர்களிடம் இந்திய தேசத்தை பற்றி பேசுகிறேன். சரியா? ராமரை பற்றி பேசுகிறேன், சீதாதேவியை பற்றி பேசுகிறேன். அப்போ ரொம்ப சிம்பிளா என்ன ஆயிடுது? நான் உங்களிடம் அவரை பற்றி, எங்கேயோ ஒருத்தர் இருக்க, அவரை பத்தி பேசுறேன் அப்படின்னா நான் அப்படின்ற நான் இருக்கேன் இல்லையா? என்ன எடுத்து சொல்லுவா? ஃபர்ஸ்ட் பர்சன். சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? உத்தம புருஷா. புரியுறதா? நான் யார்கிட்ட பேசுறேன்? உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். நீங்க எல்லாம் யாரு? மத்தியம புருஷா. ஓகேவா? புரியுறதா? எஸ் சார். சரி, நான் ராமரை பத்தி பேசுறேனா இல்லையா? அவர் யாரு? பிரதம புருஷா. பிரதம புருஷா. இங்க பிரதமன்னா ஃபர்ஸ்ட் வராதா சுவாமி? அதாவது எப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பிரதம அப்படின்ற சப்தத்துக்கு நீங்க அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு தான் வரும். புரியுறதா? பிரதம, அவர் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பிரதமா விபக்திஹி, ஃபர்ஸ்ட் கேஸ், அப்படிதானே சொல்றோம். ஓகேவா? இப்போ சம்ஸ்கிருதத்துல ஒரு விசேஷனம் என்ன உண்டு அப்படின்னா, விசேஷம்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன உண்டு அப்படின்னா, இந்த சம்ஸ்கிருதம் யார் பேசுறாளோ, யார் லிசன் பண்றாளோ, இவா ரெண்டு பேருக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ பத்தி அதுக்கு சொல்லவே சொல்லாது. யார பத்தி பேசுறாளோ அவளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் உண்டு. புரியுறதா? அப்போ தேர்ட் பர்சன் நம்ம எதை சொல்றோமோ அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால
அதை இந்த இடத்துல சொல்லிடுறான். பிரதம புருஷா, இது பாரு, Okay. அவன் தான்ப்பா இம்பார்ட்டன்ட், ரொம்ப அவனை பத்தி தான்ப்பா பேசுறோம் நம்ம. Right. அதனால அவனுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரதம புருஷகான்னு பேர் வச்சுட்டான். புரியுறதா? Correct. சரியா? ம். இப்போ அப்படி பார்க்கும்போது யார் ஒருத்தர் ஸ்பீக்கர், அவருக்கு இங்க பெரிய பிரதானமே கிடையாது. அவர் தேர்ட் பர்சனா அப்புறமா தான் வரவே போறார். யார் கேட்டுட்டு இருக்காளோ அவ எல்லா லாங்குவேஜ்லயும் ஒண்ணுதான் லிசனர். புரியுறதா? அவளுக்கு எப்பயும் மாதிரி இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் மத்தியம புருஷன் தான் சொல்ல போறான். ஓகேவா? புரியுது சுவாமி, நல்லா புரியுது. புரியுது சார். ஓகே, குட். ஒன்னும் நீங்க அந்த 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 சப்தத்தை வச்சு நீங்க அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம். சப்தத்தை வச்சு நீங்க அர்த்தம் எடுத்துப்பீங்கோ அப்படின்னா அப்படி அது பிரகாரம் நீங்க பார்க்கும்போது கூட இந்த பிரதம புருஷகான்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பர்சன்னே கொடுத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு குழப்பம் அது என்னடா இது, ஃபர்ஸ்ட் பர்சன்னா பேசிக்கலி த ஸ்பீக்கர் ஆச்சு, செகண்ட் பர்சன்னா பேசிக்கலி த லிசனர் ஆச்சு, இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு குழப்பம். அதனால நம்ம மாத்திக்கிறோம். என்ன மாத்திக்கிறோம்? கிளீனா பிரதம புருஷா தான்ப்பா, பிரதம புருஷா ஃபர்ஸ்ட் தான்ப்பா வரும். ஆனா இந்த இடத்துல தேர்ட் பர்சன்பா. புரியுறதா? அப்ப நம்மள கன்ஃபியூஸ் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா ஒருத்தரை பத்தி பேசும்போது அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுறதுனால சோ த மேக் மீ பிரதம புருஷா. அவ்வளவுதான். அதுதான் அங்கதான் இம்பார்ட்டன்ஸ். சரியா? அதனால பிரதம புருஷா தேர்ட் பர்சன். சரியா? புரியுறதா? ஆனா நீங்க என்ன நினைச்சு கூடாது, ஓ இப்ப இந்த பிரதம புருஷானா தேர்ட் பர்சன் வந்துருது, அப்ப பிரதமா விபக்தின்னு வரும்போது தேர்ட் கேஸ்ன்னு சொல்லிடலாமா அப்படின்னா அந்த இடத்துக்கு இதை அப்ளை பண்ணி பார்க்க கூடாது. புரியுதா? இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நம்மளை பத்தியே பேசுனாக்கா சார்? சொல்லல, புரியல. நம்மளை பத்தியே ஐ எம் டாக்கிங் அபவுட் மீ. ஓகே, பேசிக்கோங்க. அதுக்கு என்ன இதுல வரும்? ஒண்ணும் கிடையாது. உத்தம புருஷா உத்தம புருஷம் அதிகிருத்திய இப்ப என்னன்னு நீங்க பேசுறீங்களோ அது எல்லாம் அதுல வரும். புரியுறதா? அப்போ உத்தம புருஷான்னு சொல்லக்கூடிய தேர்ட் பர்சன், அவரை பத்தியே பேசிக்கிறார். புரியுறதா? ஓகே. இல்ல, உத்தம புருஷாய என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் அவரை பத்தியே பேசிக்கிறார். அவ்வளவுதான். புரியுறதா? உங்களுக்கு யாருக்கா கன்ஃபியூசிங்கா இருந்தா திருப்பி சொல்லுங்க, நான் சொல்றேன். நோ ப்ராப்ளம். கிளியரா இருக்கு சுவாமி, நல்லா கிளியரா இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க வச்சு. சரி, அப்ப பிரதம புருஷான புரியுறதா? மத்தியம புருஷா. இந்த இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்றதான சார் கன்ஃபியூஷன் ஆகுது. அது பத்தி அது சொல்லாம வந்தாவே புரியுது. இல்லம்மா, ஏன் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்றத சொல்றோம் அப்படின்னா, when you learn a language, you have to connect with another language which is most familiar to you. Yes sir. இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ், தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். சரியா? கரெக்ட். ஒரு லாங்குவேஜை கத்துக்கும் போது அந்த சாயல்ல அதோட கம்பேர் பண்ணி கத்துக்கும் போது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? புரியுது சார். சரியா? எஸ் சார். சரி, அதாவது அவாபாலுக்கு என்ன புரியும், நான் எப்படி எடுத்துட்டேன், மத்தியம புருஷா வந்து மிடில் மேன் மாதிரி, the person was listening. அப்புறம் the person who was speaking is உத்தம புருஷா. The object or subject what you are talking about is the பிரதம புருஷான்னு வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். கரெக்ட். புரியுதா? எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். வேற யாருக்கு ஒன்னும் டவுட் இருக்கு? இல்ல சுவாமி, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு நீங்களே வந்து சொல்லி கொடுத்ததை குழப்பி விட்ட மாதிரி ஏதோ பண்ணிட்டீங்க, எங்களுக்கு இப்ப டவுட் அதிகமாயிடுது சொன்னா நான் அது வந்து கிளாரிஃபை பண்றேன். இல்ல கிளியரா இருக்கு. ஓகே, மாலதி மாக்கி கிளியரா இருக்கு. மைதிலி ராமசுவாமிமா? கிளியர். ஓகே. மைதிலி பத்மநாபன்மா? புரியுது சார், புரியுது. ஓகே. ராஜாராமன் சுவாமி? வெரி கிளியர் சார். வெரி குட். ஸ்ரீனிவாசன் சுவாமி? ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. ஓகே. தேவி பாலாமா? ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு சார். தேங்க்யூமா. ஹரிகர் சுப்பிரமணியம் சுவாமி? நல்லா புரியுது சார். ஓகே. சாந்தினிமா? புரிஞ்சுது சார். ரமா நரசிம்மன்மா? நல்லா கிளியரா இருக்கு சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூமா, தேங்க்யூமா. நித்யாமா? எஸ் ஜி, புரியுது. ஓகே, வெரி குட். இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி அந்த ஸ்கிரீன் இது இப்ப ஷேர் பண்றேன். விதியா மொத்தம் எழுதி காமிங்க சார். த்விதியா கேட்டீங்க இல்லையா சார்? ரொம்ப சிம்பிள். இது வந்து தா. ஆமாவா? ஆமா சார். இந்த டாக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஆமா.
அதுலயே ஒரு வா ஆனது இப்படி வந்துரும். ஓகேவா? ஓகே. இந்த வா வந்த உடனே இந்த தாவ இதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். புரியுறதா? பொண்ணக்கால் போட்டு இது பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்கோ. இது தாவா தானே இருந்தது. ஆமா. இந்த தாக்கு வாவ போட்ட உடனே இது என்னவாயிடும்? இது இதுன்னு ஆயிடும். ஆமா. இது பிளஸ் வா என்ன ஆயிடும்? துவ. 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 சரியா? புரியுறதா? துவ. ஆமா. அந்த துவான்னு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஈ மாத்திரா போடும்போது இது என்ன ஆயிடும்? வி. வி. த்வி. த்வி. ஓகேவா? ஓகே. அதுக்கு அப்புறமா த்வின்னு வந்த உடனே அடுத்தது தி யா. த்விதியா. புரியுதா? புரியுது சார். அது புக்ல ஒரு மாதிரி வளைச்சு போட்டிருக்கானா, அதனால எனக்கு தெரியல. சரி சரி, தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. வெரி குட். இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் தெரியறதா உங்களுக்கு? புரியுதா? புக் தெரியாது, பிடிஎஃப் தெரியாது. வெரி குட் வெரி குட். அப்போ இந்த பிரதம புருஷா தேர்ட் பர்சன், மத்தியம புருஷா செகண்ட் பர்சன், உத்தம புருஷா ஃபர்ஸ்ட் பர்சன், இதை தெரிஞ்சிட்ட உடனே அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏகவச்சனம். ஏகவச்சனம் அப்படின்னா சிங்குலர். த்விவச்சனம். த்விவச்சனம் அப்படின்னா டியூயல். பகுவச்சனம் ப்ளூரல். புரியுறதா? இப்ப ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி வாசிக்கும் போது நம்ம கவனிச்சோமா இல்லையா? மற்ற லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு ஏகவச்சனம் உண்டு, பகுவச்சனம் உண்டு. ஏகவச்சனம் அப்படின்னா சிங்குலர், பகுவச்சனம்னா ப்ளூரல். அப்ப சிங்குலரும் ப்ளூரலும் மட்டும்தான் மற்ற லாங்குவேஜஸ்ல உண்டு. ஆனா இங்க சம்ஸ்கிருதத்துல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கு. அது என்னது? த்விவச்சனம். த்விவச்சனம்னா என்னது? இருமை. புரியுறதா? ஒருமை, இருமை, பன்மை. சிங்குலர், டியூயல், ப்ளூரல். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். புரியுறதா? புரியுது சொன்னீங்க. சரி, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான், நாம் இருவர், நாங்கள். புரியுறதா? அகம், ஆவாம், வயம். சரி, இப்போ இத ஒரு ஆவர்த்தி வாசிக்கலாம். வாசிச்சோன்னா ஓரளவு கரெக்டா வரும். சாமி, இது என்ன புக்ல பேஜ் நம்பர்? இதே நம்ம சம்ஸ்கிருத புஸ்தகம் தான். இல்ல, பேஜ் நம்பர் தெரியல. 66. 66? ஆமா. சரி சரி, இப்போ நித்யாமா வாசிங்க பார்க்கலாம். இந்த ஏகவச்சனம்ல இருந்து இந்த கடைசியில இந்த 3ல தே அவர்கள் இருக்கு, அது வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அடியேன். ஏகவச்சனம் ஒருமை, த்விவச்சனம் இருமை, பகுவச்சனம் பன்மை. அகம் நான், ஆவாம் நாம் இருவர், வயம் நாங்கள். அகம்னா ஏகவச்சனம், ஆவாம் த்விவச்சனம், வயம் பகுவச்சனம். துவம் நீ, யூவாம் யூயம், சாரி, துவம் நீ, யூவாம் நீ இருவர், யூயம் நீங்கள். சக அவன், தோ அவர்களிருவர், தே அவர்கள். கேக்குறதா? கேக்குறது. வெரி குட், நன்னா வாசிங்கம்மா. இப்போ இந்த ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் புரியுறதா? கம்மியா இருக்கு சார். சவுண்ட் சவுண்ட். ஏன் சவுண்ட் யாருக்குமே கேட்கலையா? கேக்குது கேக்குதா? சரி சார். இப்ப கேக்குறதா? கேக்குறது ஜி. ஓகே, சவுண்ட் கம்மியா இருக்கா, இப்ப அதிகமா இருக்கா, கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும் சார். முடியுமா? எனக்கு அது இந்த ஸ்பீக்கர், இந்த மைக் எனக்கு கனெக்ட் பண்றது ஒண்ணு, அதுதான் அதோட இதுதான். சரி, நான் ட்ரை பண்றேன். சரியா? இல்ல, அவளோட சைடுல கூட அந்த ஸ்பீக்கர் ஆன்ல இருந்தா கரெக்டா கேக்கும் சார். அவளுக்கு நான் பண்ணிருக்கேன்மா, அது பண்ணிருக்கேன். என்னன்னு தெரியல. ஸ்பீக்கர் 100% இருக்கா பாருங்க. லேப்டாப்லயா? இல்ல சார், உங்களுக்கு இல்ல, ரிசீவர் சைடுல. ஓகே ஓகே. கேக்குறவா சைடுல.
ஆஹா உங்களோட கிளியரா இருக்கு சுவாமி, உங்களோடது நல்லா கிளியரா இருக்கு. சரி சரி சரி. இப்ப வந்து அகம் ஆவாம் வயம் இது அப்படியே நீங்க வச்சுக்கணும். என்னது இங்க ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு போட்டிருக்காளா இல்லையா? இப்போ இது ஹாரிசாண்டல்ல இருக்கா இல்லையா? இந்த ஹாரிசாண்டலுக்கு இதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஏகவச்சனம்க்கு அகம் இருக்கு, த்விவச்சனம்க்கு ஆவாம் இருக்கு, பகுவச்சனம்க்கு வயம் இருக்கு. புரியுறதா? அகம் ஆவாம் வயம். புரிஞ்சுதா? புரியலையா? புரியல. புரியுது சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு ஒரு லைன் இருக்கா இல்லையா? ஆமா. இந்த லைன் எப்படி இருக்கு? ஹாரிசாண்டலா இருக்கு. ஆமாவா? ஆமா. இப்போ இங்க கீழே கொடுக்குமா அவன் என்ன பண்ணிட்டான்? வெர்டிகலா கொடுத்துட்டான். அகம்க்கு ஆவாம், அதுக்கு வயம் கொடுத்துருக்கானா இல்லையா? ஆமா. ஆனா நீங்க இமேஜின் பண்ணிக்கும் போது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா ஏகவச்சனம் ஒருமை இருக்கா இல்லையா? அயம்ன்றது ஏகவச்சனம். அகம் அது அகம், சாரி, அகம்ன்றது ஏகவச்சனம். அப்ப இந்த த்விவச்சனத்துக்கு என்ன இருக்கணும்? ஆவாம்ன்றது அப்போ இங்க இருக்கணும். இந்த ஆவாம தூக்கி அப்படியே இங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. த்விவச்சனம் இருமை. அப்ப இருமைன்னு சொன்ன உடனே இந்த நாம் இருவர் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். கரெக்ட். சரி, அடுத்தது பகுவச்சனம். இதுக்கு கீழே இது இருக்கு, எது? வயம்னு இருக்கு. இமேஜின். சோ அகம் நான், இது ஏகவச்சனம். ஆவாம் நாம் இருவர், இது த்விவச்சனம். பயம் நீங்கள், இது பகுவச்சனம். புரியுறதா? யூ ஜஸ்ட் இமேஜின் லைக் தட்னு சொல்றேன். நீங்க அது மாதிரி நினைச்சு ஈஸியா புரியும். கன்ஃபியூஸ் பண்றேனா உங்களை? இல்ல புரிஞ்சது. டேபிள் மாதிரி, டேபிளர் காலர் மாதிரி டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். சரியா? அடுத்து வர்றது அடுத்த லெட்டர் நீ அப்படிங்கிறது வம். அது என்னது? நவம். அது என்னது? பாருங்க, இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த போர்டு தெரியறதா? ஆமா. இத்து வ இம் துவம். சரியா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்த துவம் தான் அங்க இருக்கு. ஓகேவா? இதுதான் துவம். புரியுறதா? புரியுது. அப்போ துவம் இது எதை குறிச்சு வருது? இது ஏகவச்சனமா த்விவச்சனமா? ஏகவச்சனம். யுவாம் நீவீர் இருவர், நீங்கள் இருவர், இது எதை குறிச்சு வருது? இது த்விவச்சனம் தானே? ஆமா. சரி, யூஎம் நீங்கள், இது எது? பகுவச்சனம். அவ்வளவுதான் சுவாமி, இதுதான் சொல்லணும். சரியா? அப்போ இதேதான் அந்த நீங்க வந்து இத வெர்டிகலா இது வெர்டிகலா இருக்கிற ஹாரிசாண்டலா பாருங்க. துவம் ஏகவச்சனத்துக்கு நேரா வரணும், யுவாம் த்விவச்சனத்துக்கு நேரா வரணும், யூஎம் பகுவச்சனத்துக்கு நேரா வரணும். சரியா? ஓகே சார். சரி, அடுத்தது சஹ தௌ தே. சஹ அவன், தௌ அவர்கள் இருவர், தே அவர்கள். இப்ப இதுல எது ஏகவச்சனம், எது த்விவச்சனம், எது பகுவச்சனம்? சஹ ஏகவச்சனம். வெரி குட். சஹ ஏகவச்சனம், தௌ வந்து பகுவச்சனம். பகுவச்சனம். திரிவச்சனம். திரிவச்சனம். தே வந்து பகுவச்சனம். அது தேவா இல்ல தேவா? தே 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 வந்து பகுவச்சனம். புரியுறதா? எஸ் சார். சரி, ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க 3 இருக்குமா? 1 2 3 இருக்குமா? சரியா? இப்ப நம்ம ஏற்கனவே என்ன வாசிச்சோம்? பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷான்னு வாசிச்சோம். ஆமாவா இல்லையா? இப்போ அந்த 3த்தை இந்த 3தோட சேர்க்கணுமே. எப்படி சேர்க்கணும்? இவா 3 பேர். வெரி குட். அகம் ஆவாம் வயம், இந்த 3 பேர் இருக்கா பாருங்க, இந்த ஃபேமிலி. 3 பேரும் எங்க போய் சேருவா? உத்தம புருஷா ஃபேமிலில போய் உட்கார்ந்துருவா. சரி, அடுத்தது துவம் ஃபேமிலி வந்து மத்தியம புருஷால போயிடுவாங்க. யூஎம் துவம் யுவாம் யூஎம், இது எங்க போகும்? மத்தியம புருஷா. சரி, இங்க சஹ தௌ தேன்னு இருக்கே, இது
இது வந்து பிரதம பிரதம புருஷகா. வெரி குட். பிரதம புருஷாக கூட போயிடும். பிரதம புருஷா. ஓகே ஓகே, சாரி சார். அப்போ அகம், ஆவாம், வயம் இந்த 3 நம்ம சொல்றோம் இல்லையா? இது 3ம் தான் உத்தம புருஷா. உத்தம புருஷா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? இவா 3 பேரும் மத்தியம புருஷா. இவா செகண்ட் பர்சன். இவா 3 பேரும் தேர்ட் பர்சன். புரிஞ்சுதா? இத நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் நன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இல்ல சார், சூப்பரா இருக்கு சார். சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன். இது புரியலன்னா நீங்க சொல்லலாம், இல்ல சுவாமி நீங்க ஏதோ கொஞ்சம் புரிஞ்சு வச்சுன்றத வந்து இப்ப ஏதோ புதுசா சொல்லி அதை வந்து குழப்பி விட்டுட்டீங்கன்னா சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை. யார் யாருக்கு புரியல இது? புரியுது சார், புரியுது. சரி சரி சரி. ஸ்ரீனிவாசன் சுவாமி இது கிளியர் ஆச்சா? ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. நான் எழுதிட்டேன், நோட்ஸ் எடுத்துட்டேன். வெரி குட். ஹரிகரன் சுவாமி ஜி இது டேபிள் போட்டு நோட்டா எழுதி வச்சிடணுமா ஜி? வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டிப்பா இல்ல இது டேபிள் போட்டு எழுதி வச்சுனா கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்கு இல்லையா ஜி? ஆமா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகே ஜி, ஓகே ஜி, எழுதி வச்சிருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். நன்னா வாசிப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நானா புரியுது ஜி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க ஹெசிடேட் மட்டும் பண்ண வேண்டாம். புரியலன்னு சொன்னா நான் எதுவும் இது பண்ணிக்க மாட்டேன். திருப்பி ஒரு தடவை கூட சொல்லுவேன். சரியா? ஆவா. சரி, இப்ப இது 3 வாசிச்சாச்சு. அடுத்தது இங்க 2 பேர் வந்து நிக்கிறா. என்னது நீங்க 3 பேர் சொன்னா இவா 4-5 பேர் நிக்கிறாளே அப்படின்னா, ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 3 வீடு தான் இருக்கு. பிரதம புருஷாக ஒரு ஃபேமிலி வீடு தான் இருக்கு. மத்தியம புருஷாக ஃபேமிலி வீடு ஒன்று தான் இருக்கு. உத்தம புருஷாக தான் இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய மீதி 2 பேரும் ஏதோ ஒரு ஃபேமிலியில தான் சேர்க்கணும். எதுல சேர்க்கலாம்? பிரதம புருஷகா. வெரி குட். பிரதம புருஷான்ற ஃபேமிலிக்குள்ள இவாளையும் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுடலாம். புரியுறதா? ஏன்னா இவாளும் தேர்ட் பர்சன் தான். அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன சுவாமி முதல்ல உத்தம புருஷா மத்தியம புருஷா சொல்லும் போது மட்டும் 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது. அகம் ஆவாம் வயம்னு வந்தது, துவம் யுவாம் யூயம்னு வந்தது. ஈஸியா அந்த 2 இதுல அடைச்சாச்சு. இங்க என்னன்னா 3வது ஒண்ணு வந்தது. அதை நான் வந்து பிரதம புருஷா தேர்ட் பர்சன்ல போட்டா இங்க ஒண்ணு வருதே அப்படின்னா, இங்க மட்டும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சஹ தௌ தே அப்படின்றது மேஸ்குலின் ஜெண்டர். இங்க சா தே தாஹான்றது புல்லிங்கம் அது சப்தத்துல வருது. ஓகே, பியூட்டிஃபுல் சார். தானின்றது நியூட்டர் ஜெண்டர் தேர்ட் பர்சன். புரியுதா? புரிஞ்சிருது சார். இது 3மே தேர்ட் பர்சன் தான். ஆனா இது மேஸ்குலின் ஜெண்டர் தேர்ட் பர்சன், இது ஃபெமினின் தேர்ட் பர்சன், இது நியூட்டர் ஜெண்டர் தேர்ட் பர்சன். அப்ப சம்ஸ்கிருதத்துல இதுல இல்ல இது இப்ப தேவை வந்து அவர்கள் இருவர்கள் இருக்கிறது, அவை 2ன்னு இருக்கு. ஆமா. இப்ப நான் எந்த தேவை எங்க இருந்து போடுறது, எப்படி படிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க யார் இப்போ நான் இப்போ யார பத்தி பேசுறேன்ற அந்த புரிதல் எனக்கு முதல்ல வந்துரும் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து அவர்கள் இருக்கு. ஆமாவா? இப்ப அவர்கள் அப்படின்றது இங்க வந்து என்ன அப்படின்னா தே ஆல் அப்படின்ற மீனிங். இங்க என்ன வரணும்? தே ஆல். சரி, இங்க தே ஆல் அப்படின்னும் போது நான் முதல்ல யாரை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா, ராஜாராமன் ஒரு சுவாமி, ஸ்ரீனிவாசன் ஒரு சுவாமி, ஹரிஹர சுப்ரமணியம்னு ஒரு சுவாமி, 3 பேர் இருக்கா. இந்த 3 பேரை பத்தி தான் நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஒரு தடவையும் ராஜாராமன் சுவாமி, ஸ்ரீனிவாசன் சுவாமி, ஹரிஹரன் சுவாமி, ஸ்ரீனிவாசன் சுவாமி, ராஜாராமன் சுவாமி இதை சொல்றதுக்கு எனக்கு முடியல. நான் என்ன பண்ணிடுறேன், தே ஆல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரியா? அப்போ நான் இந்த இடத்துல தேனி யூஸ் பண்ணனே, இந்த தே மாஸ்குலின் ஜெண்டரோடதா ஃபெமினின் ஜெண்டரோடதா? மாஸ்குலின் ஜெண்டரோட. எதனால? என்ன பேர்லாம் இதுதானே உங்களுக்கு மாஸ்குலின். நான் யூஸ் பண்ணது யார பத்தி அப்படின்னா, யாருக்கு பதிலா எந்த பெயர்களுக்கு பதிலா நான் இந்த ப்ரொனவுனை கொண்டு வந்தேன்னா, ராஜாராம் புல்லிங்க பதங்கள். அப்ப அந்த புல்லிங்கத்தும் போது இந்த தேவை எடுத்துக்கிறோம். ஸ்ரீனிவாசன் சுவாமி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது. ஓகே. அடுத்தது இப்ப நான் இதை பேசி முடிச்சுட்டேன். இப்ப நான் இந்த இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் யார பத்தி பேசணும் அப்படின்னா,
சாந்தினிமா பத்தியும் மைதிலி ராமசுவாமி அம்மாவை பத்தியும் நான் பேசணும். நான் ஒரு தடையும் பேசும்போது என்ன பண்றேன், சாந்தினிமா மைதிலி ராமசுவாமிமா, சாந்தினிமா மைதிலி ராமசுவாமிமா, இப்படியே பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னடா இது இவளுடைய வார்த்தைகளை திருப்பி திருப்பி இவ பேர் சொல்லி சொல்ற மாதிரி இருக்கேன். சரி ஓகே, தே போத்னு சொல்ல ஆரம்பிச்சிடறேன். என்ன சொல்றேன், அப்ப தே போத் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க இருக்கேன், இந்த தேவை எடுத்துக்கிறேன்னா இதை எடுத்துக்கிறேன்னா ஸ்ரீலிங்கத்துல இருக்கக்கூடிய தேவை எடுத்துக்கிறேன். புரியுறதா? அப்போ மாஸ்குலின் ஜெனரலையும் ஒரு தேவை வருது, ஃபெமினின் ஜெனரலையும் ஒரு தேவை வருது. இதனுடைய மீனிங் தே ஆல், இதனுடைய மீனிங் தே போத். இது நபும்சகலிங்கத்துல வேற ரெண்டு ஒன்னு ஒரு தேவை வருது, அதுவும் என்னது, தே போத். புரியுறதா? நான் எந்த ஜெண்டரை பத்தி பேசுறேன்ற அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்தாச்சுன்னா அப்போ நான் இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணும்போது கரெக்டா யூஸ் பண்ணிடுவேன். புரியுறதா? சரி, டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்டெக்ஸ்ட். கரெக்ட். சரி, இது யாருக்கு புரியல? சார் ஒரு ஃபீமேல் ஒரு மேல். ஆமா, அது எப்படி சொல்லுங்க? அது வந்து சொல்றேன். இது எப்படின்னா, நம்ம இந்த இடத்துல யாருடைய பெயரை முதல்ல உச்சாரணம் பண்றோம், யாருடைய பெயரை ரெண்டாவதா உச்சாரணம் பண்றோம்னு ஒரு இது உண்டு. புரியுறதா? இப்போ நான் வந்து மாஸ்குலின் ஜெண்டர் நேம் முதல்ல யூஸ் பண்ணிட்டு அடுத்ததா ஃபெமினின் ஜெண்டர் யூஸ் பண்றதா இருந்தா ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுனை தான் நான் எடுத்துக்கணும்னு இருக்கு. புரியுறதா? நான் ஃபெமினின் ஜெண்டர் வேர்டை முதல்ல யூஸ் பண்ணிட்டு மாஸ்குலின் ஜெண்டர் அடுத்ததா யூஸ் பண்றேன்னா மாஸ்குலின் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன் தான் எடுத்துக்கணும்னு இருக்கு. சரியா? ஆமா. அது எப்படின்னா, உங்களுக்கு அது ஒண்ணு கொஞ்சம் பாடம் கொஞ்சம் பெருசாகும் போது அது மாதிரி யூசேஜஸ் வரும்போது அதை ஒண்ணு நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க கவலையப்பட வேண்டாம். சரியா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் நீங்க வந்து மாஸ்குலின் ஜெண்டர் தே போத்னும் போது தௌ தானே சார் வருது, எப்படி சார் தே வரும்? நான் மாஸ்குலின் ஜெண்டர்ல தே போத்னே சொல்லவே இல்லையே, தே ஆல் தானே சொல்றேன். அதான் ஓகே, அந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஓகே, தப்பே இல்ல, நான் அதனாலதான் தே ஆல் சொன்னேன். சரியா? சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கம்மா. இப்போ 3 ஜெண்டர்லயுமே வந்து தே அது மாதிரி வருது. தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல வரும்போது தே அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவர்கள், அதுக்கு அடுத்தது வந்து தே வருது இல்லையா? அவர்கள் அவை 2. தட் இஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஆமா. சோ இது வந்து இப்போ இந்த ஜெண்டரை வந்து இது பண்ணப்போ இப்ப சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் எழுதுவோம், பட் சென்டென்ஸோட அந்த மீனிங் வச்சு நம்ம இந்த ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொன்னீங்க. புரியுதா? ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. நல்லா கிளியரா புரியுது. ஆக்சுவலா சார் 10 நாள் கழிச்சு வந்தா கூட நீங்க சொல்றது கரெக்டா புரிஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எப்படி நடத்துறேன் சார், எனக்கு புரியவே இல்லை. அப்பா சான்ஸே இல்ல சார் நீங்க நடத்துறது. எப்படி நடத்த முடியும்? ஒரு குருனாலதான் நடத்த முடியும். ஐயோ, எங்க வாத்தியாருக்கு தான் அந்த பெருமை எல்லாம் போய் சேரும், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவ அது மாதிரி எங்கெல்லாம் தயார் பண்ணலன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இது வந்து அதான் சொன்னேன், அந்த ஒரு லேடி சொன்னால இப்ப நான் வந்து 10 நாள் கழிச்சு வந்தாலும் புரியுது அப்படின்னு சொல்றல சார். அதுதான் சார் ஒரு குருவோட டீச்சிங் எப்படி இருக்கு பாருங்களேன். வந்து ஆக்சுவலா இத்தனை நாள் வர முடியல, நான் சுவாமி கிட்ட ஆக்சுவலா சொல்லிருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபங்க்ஷன் அது இதுன்னு, பட் உள்ள வரும் வந்த உடனே நீங்க சொல்றது அவ்வளவு கிளியரா அவ்வளவு நல்லா புரியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட முதல் கிளாஸ கூட திருப்பியும் ரிவைஸ் பண்ணுவாரு. அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவசரமா ஓடாம ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு ஒரு அட்டென்ஷன் நல்லா இருக்கு சார். நல்லா இதுவா பண்றீங்க. இது வந்து இந்த சாப்டரே புரியாதோ அப்படின்னு மொழி பிதுங்கி இருந்தேன் சார் நான். இதை அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதம் எது மாதிரின்னு கம்பேர் பண்ணுவான்னா, சம்ஸ்கிருதம் பாக்குறதுக்கு வந்து பலாப்பழம் மாதிரி மொரடா தெரியுமா. அதனுடைய இதை தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த பலாசோலை எப்படி இனிக்கிறதோ அது மாதிரி சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபமா புரிஞ்சு நமக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்குமா அதை அனுபவிக்கும் போது. அதே மாதிரிதான் இப்போ வந்து சம்ஸ்கிருத வாத்தியார்களா இருக்கிறவா வந்து அந்த பொறுமையை கடைபிடிச்சு எடுத்து சொன்னா மட்டும்தான் 100 பேர் சேர வேண்டிய இடத்துல 10 பேர் சேருவோம். நான் சொல்றது புரியாது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருந்து அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது ஒரு கிளாஸ்ல 10 பேர் சேர்க்கறதுக்காக நாங்க போயிட்டு ஒரு கேன் வாஷ்ல இறங்குவோம் பாருங்க, மொழி பிதுங்கி போயிடும். ஏன்னா யாருமே சேர மாட்டான்.
அந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு 2 மாணவனை கொண்டு வந்து உருவாக்கி அவனுக்கு ஒரு சென்டம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மத்த மாணவர்கள் அடுத்த வருஷத்துல இருந்து சேர ஆரம்பிப்பான். சோ அந்த பண்றது வந்து இல்லைன்னா நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. சார் படிக்க வருது, ஆனா கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தான் கொஞ்சம் இதா இருக்கு. அது வந்துடுமா? ப்ரொனன்சியேஷன் வந்துடும். அதுக்கு நான் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு செலக்டடா ஒரு சேனலினுடைய லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்க்ல வந்து நானே என்ன பண்றேன்னா, ஒரு பேராகிராஃபா இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத இது லெசன்ஸை வந்து முதல் கை வச்சு உச்சாரணம் பண்ணிட்டு அப்புறமா தான் அதை டீட்டெயிலா எடுக்கவே ஆரம்பிச்சிருப்பேன். சரியா? அந்த மாதிரி ஒரு 20-25 லெசன்ஸ் இருக்கு. அந்த 20-25 லெசன்ஸை நீங்க வந்து பார்க்கும்போது அந்த வார்த்தையை எப்படி உச்சாரணம் பண்றாருன்னு உங்களுடைய மைண்ட் புரிஞ்சுக்கும். புரியுதா? ஒரு 2-3 தடவை பார்க்கும்போது you will start imitating me. என்ன மாதிரியே நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. புரியுதா? அப்போ உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரும். சரியா? இன்னொரு ரிக்வெஸ்ட் சார், நாங்க இந்த ஃபர்ஸ்ட் குரூப் பீப்புளுக்கு தனியா வாட்ஸ்அப் ஒண்ணு போட்டேன்னா அங்க சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண வசதியா இருக்கும் சார். இப்ப இண்டிவிஜுவலா அனுப்புறதுக்கு பதிலா நீங்க ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் லெவல் குரூப்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுட்டேன்னா நீங்க அந்த குரூப்ல எல்லாம் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க தனித்தனியா போட வேணாம். ஒருத்தருக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும் சார். கண்டிப்பா ஃபார்ம் பண்றேன். நான் அதை வந்து உங்களுக்கு அந்த அந்த லிங்க் இது பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ள. எல்லாருமே அனுப்பிச்சிருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நான் கண்டிப்பா அனுப்புறேம்மா. ஏன்னா படிக்க வருது, அந்த ப்ரொனன்சியேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம வந்து எப்படி வரும் அப்படின்னா, நீங்க ஒரு புஸ்தகம் எடுத்து அந்த பேராகிராஃபை எடுத்து மறுபடியும் வாசிக்கும் போதுதான் உங்க மனசே உங்களுக்கு சொல்லும், இல்ல இந்த வார்த்தை இப்படி இல்ல, இந்த எழுத்து இது மாதிரி இல்ல, இது மாதிரிதான் வாசிக்கணும்னு. அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. நான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி. இப்போ எடுத்த இந்த இதுல கிராமர்லாம் கூட இது இருக்கா சார்? எதுமா? இப்ப நீங்க எடுக்கிறீங்க இந்த கிராமர்லாம் கூட யூடியூப்ல லோட் பண்ணி இருக்குமா போட்டு வச்சிருக்கோம். சரியா? கண்டிப்பா இருக்கு. நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சரி. இது இப்ப இந்த டாபிக் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? கரெக்டா புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நாங்க இனிமே ஒர்க் பண்ணணும் சார். டைம் டேபிள் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணாரு இன்னும் நல்லாவே அடுத்த கிளாஸ்க்கு உட்கார முடியுங்களால. கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க சுவாமி நீங்க அனுப்புறது அந்த யூடியூப்ல வச்சுதான் சார் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இதெல்லாம் நான் இது பண்ண பேசி சொல்லி பார்த்து எழுதி பாக்குறது உட்காந்து ஒரு 5 times 10 times எழுதி பாப்பேன் உட்காந்து லெட்டர்ஸ் எல்லாம். ஆக்சுவலா அது நல்லா இருக்கு சுவாமி. நீங்க ஒவ்வொன்றும் சொல்லும் போது நல்லா இருக்கு. அந்த பா அதெல்லாம் உச்சரிப்புலாம் அவ்வளவு எனக்கு வரவே வராது. அதெல்லாம் எப்படி ரொம்ப கஷ்டப்படுவேன். பட் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்லன்னு தோன்றது மனசுக்கு. கண்டிப்பா வரும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. சரியா? பெருமாளுடைய அனுகிரகத்துல எல்லாரும் வந்து சம்ஸ்கிருதத்துல வால்மீகி ராமாயணம் வாசிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவா, அதாவது ஒரு ரோல் மாடலா ரொம்ப பொறுமையான பர்சனா நான் யாரை பார்ப்பேன்னா ஸ்ரீனிவாசன் சுவாமியை தான் பார்ப்பேன். ரொம்ப பொறுமையா அவர் வந்து அவசரமே படாம நிதானமா கத்துக்கலாம். அந்த பொறுமை உங்களுக்கு இருந்ததுன்னா நல்லா வாசிக்கலாம். அவசரம் மட்டும் படக்கூடாது. ரொம்ப நாளா நம்ம இதையே வாசிக்கிறோமேன்ற அந்த ஒரு தாட் வந்துருச்சுன்னா தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு செட்பேக் வந்துடும். சரியா? பொறுமையா வாசிக்கலாம். நீங்க அதை பத்தி அவசரமே பட வேண்டும். சரியா? சரி. இல்ல எனக்கு சுவாமி நீங்க வந்து என்னோட பொறுமைக்கு ஈக்குவலா பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன மாதிரி திருப்பி ஆஃப்லைன்ல மெசேஜ் போட்டு டவுட் கிளியர் பண்ணி எவ்வளவு பொறுமை உங்களுக்கு இந்த கிளாஸ் தவிர ஆஃப்லைன்லயே நான் உங்களை ரொம்ப படித்தி இருக்கேன். சரி, நீங்க மட்டும் இல்ல சார், நானும் தான் சார் அமிச்சுட்டே இருப்பேன் அவர்கிட்ட டவுட் சார். நான் வந்து ஏதான என்னோட கிளாஸ் இது பத்தி கேட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுல இருக்கேன் எக்ஸாம் கொடுக்க, அதுக்கு பாவம் அந்த இதெல்லாம் அனுப்பாரு யூடியூப். கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் தான். நம்ம அதுல என்ன இருக்கு, சமஸ்கிருதம் வளரணும், அதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு ஆசை. அது இது மாதிரி மனுஷியாலாதான் முடியும். அது நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்ல மாட்டீங்களா சமஸ்கிருதம் கத்துக்கோங்க ஈஸின்னு? அது மாதிரி வளர்த்து இல்ல உங்களை மாதிரி சொல்லி கொடுத்தாதான் சார் புரியும். ரொம்ப நாங்க அந்த இதுல கத்துட்டான்னா கூட நீங்க சொல்லி தரதுதான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. கண்டிப்பாமா. தேங்க்யூமா. சார் இந்த கிராமர்ல டேபிள் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உண்டு. இது எல்லாத்துக்குமே டேபிள் உண்டு. நான் தனியாவே கிராமர் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 86 வீடியோ போட்டு வச்சிருக்கேன்.
அதனுடைய பிளேலிஸ்டினுடைய லிங்க் நான் அனுப்புறேன், குரூப்ல அனுப்புறேன். அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதுல ஒரு லெசனா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர்ல இருக்கக்கூடிய ஃபியர் போகும். முதல்ல அதை ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட்.